ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Every branch in me that beareth not fruit, he taketh away, and every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. John 15:2. నాలో ఫలింపని ప్రతి తీగను ఆయన తీసి పారవేయును, ఫలించు ప్రతి తీగ మరి ఎక్కువగా ఫలింపవలనని దానిలోని పనికిరాని తీగలను తీసివేయును. యోహాను సువార్త 15వ అధ్యాయం 2వ వాక్యం. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகின்றார். கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகின்றார். யோவான் 15:2. அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகின்றார். கனி கொடுக்கும்படியாகத்தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்ற தேவனுடைய சத்தத்தை இன்று புரிந்து கொள்வோம். நாம் கனி கொடுப்போமானால் இன்னும் அதிக கனத்தோடு கூட தேவன் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். நாம் கனி கொடுக்காமல் போவோமானால் நிச்சயம் அவருடைய கரத்தினாலே நம்மை அறுத்து போடவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசுவானவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கின்றவனைக்கும் தான் நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கின்ற வாழ்வாய் இருக்கும். அவரை விட்டு நாம் அகற்றப்படுவோமானால் நிச்சயமாய் அது தேவனுக்கு பிரியமற்ற செயல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கனி கொடுக்கத்தக்கதாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.